போற்றியோம் நமச்சிவாய. சாந்தலிங்க பெருமான் தான் மலர் வாழ்க. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். மார்கழி திங்கள் 21ஆம் நாளான இன்று திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடலுக்கு 9ஆம் வகுப்பு பயிலும் புகழேந்தி என்ற மாணவரும், திருப்பாவையின் 21வது பாடலுக்கு இளம் கணினி பயன்பாட்டியல் 1ஆம் ஆண்டு பயிலும் ஜோஸ்னா என்ற மாணவியும் உரை வழங்குவார்கள். இந்த இரு பாடல்களுக்கும் நமது ஞானாம்பிகை பள்ளியின் ஆசிரியர் திருமதி ரேவதி அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள். குருமுக சன்னிதானங்களில் இருந்து பொற்பாதங்களை வணங்கி என் உரையை நான் தொடங்குகிறேன். திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து முதல் பாடல். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, புலர்ந்து பூங்குழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகந்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுங்கும் சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவன் பெருமானே, ஏற்று உயர் கொண்டு உடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்திருளாலே. சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்களை கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே, நந்திகொடி உடையானே, என்னையும் ஆட்கொண்டவனே, என் வாழ்வின் முதல் பொருளே, பொழுதும் மலர்ந்து விட்டது உனது பூம்பெரும் போன்ற திருவடிகளின் மலர் தூவி வழிபட வந்துள்ளேன் எம்பெருமானே, உன்னை அழகிய முகத்தில் புன்னகை பூத்தடிய எனக்கு அருள் செய்வாயாக. நன்றி. திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருப்பேருராதினம் 25ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்களில் பொன்னார் திருவடியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலேலாய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமோ போலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் என்பாவாய். பொருள்: பால் கறக்க வைத்துள்ள பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படி பாலை சொரிகின்ற வளம் மிக்க பசுக்களை செல்வமாக கொண்ட நந்தகோபாலனின் மகனே, அடியாரை காப்பதில் கவனம் கொண்டவனே, வேதங்களாலும் உணர முடியாத பெருமை வாய்ந்தவனே, இவ்வுலகில் மிக பெரிய பேரொளியாய் ஓங்கி நிற்பவனே, துயில் களைந்து வா. எதிரிகள் உன் முன்னே பலம் இழந்து உன் வாசலிலே வேறு கதியற்று வந்து நின்று உன் திருவடிகளில் வீழ்ந்து வணங்குவது போல நாங்களும் உன் வாசலில் நின்று உன்னை பாடி புகழ்ந்து நிற்கின்றோம். அருள் புரிவாயாக. நன்றி. போற்றுவோம் நம சிவாய. சிவாய நமவோம். பாவை பாடல்களில் 21ஆம் பாடலுக்கான விளக்கம். திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, ஏற்று உயர்கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமான் நந்தி கொடியை உடையவன், என்னை ஆட்கொண்டவன், என் வாழ்வின் முதல் பொருள் பொழுது விடிந்து விட்டது, உனது பூ போன்ற திருவடிகளில் மலர் தூவி வழிபட வந்துள்ளேன், உன் அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செய்வாயாக. திருப்பாவை. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்றார் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரை துயிலெலாய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசகர்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போவே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். நந்தகோபனின் மகன் கண்ணன் வேதங்களால் அறிய முடியாத பெரியவன், உலகிற்கே ஒளிகாட்டும் சுடர், உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக.
போற்றி. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். நன்றி. போற்றியோம் நமச்சிவாய. இன்று பாவை பாடல்களுக்கு உரை வழங்கிய ஜோஸ்னா என்ற மாணவியும், திருப்பள்ளி எழுச்சி பாடலுக்கு உரை வழங்கிய புகழேந்தி என்ற மாணவரும், இந்த இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய நம் ஞானாம்பிகை பள்ளியின் ஆசிரியர் திருமதி ரேவதி அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம். போற்றி. ஓம் நமச்சிவாய. சிவாய நம ஓம்.